வைகோல இருந்து எல்லாருக்குமே நிதி வந்திருக்கு, அதை தவறா பயன்படுத்தினது சீமான் மட்டும் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா, அப்படி எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே அவங்க உதவி இருக்கிறாங்க, கட்சி வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறாங்க, நம் குரலாக அவர் இருக்கிறார் என்பதற்கான ஒரு வளர்ச்சி நிதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நிச்சயமா கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா எல்லாரை விட சீமான் அவர்களுடைய குரல் வந்துட்டு அந்த சமுதாயத்துக்காக கொஞ்சம் ஓங்கி நின்ற மாதிரி தெரியுது இல்ல? அப்ப அப்படின்னும் போது அவர் வேலையை சரியா தான் செஞ்சிருக்காரோ? இல்ல, அப்படி இல்ல. அது அதாவது ஒரு அரசு அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க தொடக்கத்தில் அவர் பேசின ஒரு பேச்சுக்கும் அடுத்தடுத்து பேசுகிற பேச்சுக்குமான முரண்பாடு இருக்குல்ல. வந்து பெரியாருக்கு எதிராக நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல. அவர் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, நீலாம் வெங்காயம்டா, நான் வந்து வச்சிருக்கேன்டா, உன் மேல வீசுவேண்டா அப்படின்னு பேசுறாரு. வன்முறையை தூண்டுகிற விதமாக அவர் பேசுகிறார். அப்படின்னா அவர் என்ன நடத்தணும்னா, ஏதோ ஒரு ரவுடி கும்பலை வச்சிருப்பது போலவும், ஏதாவது ஈரோடு இடைத்தேர்தலை வந்து ஒரு கலவரம் செய்து நிறுத்தி விடலாம், ஏன்னா எப்படி திமுக தான் ஜெயிக்க போகுது, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கலாம் என்று அவர் திட்டமிடுகிறார். அப்ப அதுக்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் எப்படி உதவ முடியும்? அவர் வந்து பாஜகவிடம் கூலி வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதை எப்படி ஈழத்தமிழர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் தங்களின் குரலாக இருக்கணும்னு நினைச்சாங்க, இவர் வேறொரு ஆட்களின் குரலாக மாறுகிறார். இந்த மாற்றத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.